அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிப்போமா? எல்லாம் உங்கள் வேதத்தில் வசனத்தை பார்த்து நீங்கள் வாசிக்கணும். இது கர்த்தர் இதை தான் நமக்கு செய்கிறார். இதை செய்கிறதுக்கு நம்ம அவருக்கு முழு அனுமதி கொடுப்போனா, ஆண்டவர் எதையும் வலுக்கட்டாயமாக செய்கிறவர் இல்லை. தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை சொல்லி கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நமக்கு சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, நீ அனுமதி கொடுத்தா நான் செய்ய நினைக்கிறத உன் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருப்பேன். இப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு அதுதான் இன்றைக்கி அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு லாபத்தை உண்டாக்க நமக்கான எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போமா? 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்றார். இங்கே ரொம்ப குறிப்பிட்ட விதத்தில் நமக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்றதை இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். அதில் சொல்கிறாரு, அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினாராம். அந்த வசனத்தில் நான் சொன்ன காரியம் இருக்கு பாருங்க. அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினார். கையை வாய்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாரையும். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுநாதர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி அனுப்பப்பட்ட ஒரு இரட்சகர்? கையை வாய்த்தி சொல்லுங்க, இயேசு என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இதை ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் நம்பலை, இதை கொஞ்சம் விசுவாசிக்கலைன்னா, இதை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் அறிவு எனக்கு இதில் விரிவாகலைன்னா, இதற்காகவே அவர் அனுப்பப்பட்டாரே, அதை நான் அனுபவிக்காத ஒரு பாத்திரமாக வாழ்வேன்னா நான் எவ்வளோ ஏமாற்றம் உள்ள ஒரு நிலையில் என் வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னுடைய அறியாமையே அதுக்கு மிகப்பெரிய காரணமாய் மாறிவிடுகிறது. அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்து தேவனை குறித்து அதிகமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் யாரை பற்றி பேசுகிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு நிறைய சொல்லித்தரார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள இந்த ஆலயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கா? அப்படின்னா கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் நீர் யார் என்பதை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிந்து கொள்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், நேற்று புரிஞ்சதை காட்டிலும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக என் இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாரும். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதெல்லாம் நீர் யாருன்றத எனக்கு காட்டுறீர் ஆண்டவர். அதை விளங்கிக்கிட்டேன்னா நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அவர்கள் யார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எனக்காக ஒருத்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறவர் என்பதை நான் விளங்கிக்கிட்டேன்னா எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், நான் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன்? கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே. நல்ல கையை உயர்த்தி நான் சொல்கிற வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசுவை பிதாவாகிய தேவன், சொல்லுங்க வாய்த்திருந்து, இயேசுவை பிதாவாகிய தேவன் எனக்காக அனுப்பியிருக்கிறார். சொல்லுங்க கையை வைத்தி, எனக்காக அனுப்பியிருக்கிறார். எதை செய்ய? என்ன ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். அந்த வேலையை அவர் என்னில் செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்கலன்னா ஏமாற்றம் எனக்கு தான், நஷ்டம் எனக்கு தான். ஆண்டவர் அந்த நஷ்டத்தில் நம்ம இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஜெபத்தில் சபை கூடி வரும்போது அவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை நமக்கு மறுபடியும் இங்கே சொல்கிறார் பாருங்க. அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஏன் இயேசுநாதர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார்? இங்கே கேள்வி கேட்கணும்.
இங்கே இயேசுநாதரை பிதாவாகிய தேவன் அனுப்பினது நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே அவரை அனுப்பியிருக்கிறாரா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒன்று நம்பணும், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால நான் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமே இயேசு தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார் தான்? இயேசு தான். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. முதல்ல என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்க, முதல்ல என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாரு? ஏன் அவர் காரணம்? அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டாரே. அப்போ he should be the reason for my blessing in my life. அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறார். ஏன்னா அவர் என்னை ஆசீர்வதிப்பதுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு தேவனாயிரு. அப்போ ஆசீர்வாதம் என்னால் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கி, எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷங்கிட்ட என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது, அவர் செய்ய வந்த வேலையை என் வாழ்க்கையில் செய்ய அவருக்கு இடம் கொடுக்குறேன். கையை வைத்து சொல்லுங்க, இயேசுநாதர் செய்ய வந்த வேலையை அவர் என்னில் செய்ய நான் இடம் கொடுக்குறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, இயேசுவே நீர் செய்ய வந்த வேலையை? சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவே நீர் செய்ய வந்த வேலையை என்னில நீர் செய்து முடிக்க ஆண்டவரே என்ன உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி ஒப்பு கொடுப்போனா நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை நிச்சயமாய் பெறுவீர்கள். இந்த ஆசீர்வாதத்தின் முழுமையான அந்த ஹோல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை எப்படி சொல்லலாம்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் எதை பொருள்படுத்தி காட்டுதுன்னா, ஒரு மனுஷனை செழிப்படைய வைப்பதற்கான விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையில் செழிக்கவே முடியல, வாழ்க்கையில் துளிர்விடவே முடியல, ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை இயேசுநாதர் அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது, அந்த மனுஷன் இயேசுநாதருக்கு தான் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது, ஒன்றும் இல்லாதவனை கூட கர்த்தர் ஆசீர்வாதமானவனாய் மாற்றுகிறார். கையமைத்தி சொல்லுங்க, ஒன்றும் இல்லாதவனை கூட கர்த்தர் ஆசீர்வாதம், அதான் செழிப்படைய செய்ய வைக்கிறார். கையமைத்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்ன ஆசீர்வதிக்கவே வந்த ஒரு இயேசுநாதர் என்ன ஆக்க விரும்புறாருன்னா, செழிப்படைய வைக்க விரும்புறாரு. இப்போ பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் வந்து இந்த சாபம். சாபத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறானா, தோல்வியில் ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஏன்னா அவன் வாழ்க்கையை நல்லா ஆக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறானா, அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த நபருக்குள் வரும்போது, அந்த நபரை அந்த சாபக்கேடான நிலையிலிருந்து, அந்த குறைவிலிருந்து, அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்ய வைக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சொல்லணும், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை செழிப்படைய வைக்க சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி, என் ஆவி என் ஆத்துமா என் சரீரத்தை என்ன பண்ணுகிறார்? அவர் வந்துட்டார்னா எனக்குள்ள அந்த மாற்றத்தை உண்டு பண்ணாமல் இருக்க மாட்டார். பாருங்க, நான் ஒன்று அறிந்து கொள்ளணும், இதற்காகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரே. அப்போ அவர் அந்த வேலையை செய்ய, என்னை செழிப்படைய வைக்கக்கூடிய வேலையை, ஆவி ஆத்துமா சரீரத்தை செழிப்படையக்கூடிய வேலையை செய்ய விரும்புகிறாரு. அதுக்கு நான் முதலாவது இடம் கொடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை செழிப்படைய வைக்க என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தி எல்லாரும் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவே உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறீரே, என்ன ஆசீர்வதிக்கிறதுல நீ செய்யற ஒரு வேலை, என்ன செழிப்படைய வைக்கிறீர். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசு கிறிஸ்து செழிப்படைய வைப்பதுக்கு என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னா ஒன்னும் இல்லாதவனை கூட கர்த்தர் செழிப்படைய வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா இன்னைக்கும் உங்களை செழிப்படைய வைக்க கர்த்தர் வல்லவராய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இன்னைக்கும் நீங்கள் ஆண்டவர் கையில்? அப்போ ஒவ்வொரு நாளும் கொடுத்தீங்கன்னா எப்படி ஆவீங்கன்னு பாருங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி உங்களை செழிப்படைய வைப்பார். இந்த ஒரு மேன்மையான அனுபவம்
இயேசுவை ஆண்டவராக வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. கையை உயர்த்தி எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஆண்டவரே, நீர் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஈவாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாயத்திறந்து, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீர் ஈவாக கொடுத்ததுக்காக. எல்லாம் வாயத்திறந்து என்னோட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லணும். இதை எதற்காக சொல்ல வைக்கிறேன்? உங்க வாயில என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இயேசு வந்தார். சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து உங்க வாயில அந்த வார்த்தை வரணும். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே வந்திருக்கிறீரு. இன்னைக்கு நான் செழிப்பில்லாம இருந்தேனா, என் ஆவி ஆத்துமா சரீரம், ஆண்டவரே, என் வாயினால நான் அறிக்கை பண்ணும்போது இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணுகிற என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அந்த செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒன்னும் இல்லாத ஒரு ஆளை கூட கர்த்தர் உள்ள வந்து அவனை செழிப்பாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் இதுவரைக்கும் நமக்குள்ள வந்து எவ்வளவோ செழிப்பை கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள உண்டாக்கி இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்த என் வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்து என் ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செஞ்சிருக்கிறீரு? அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதத்தை நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா? அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை உங்களிடத்தில் அனுப்பினார். இப்போ உங்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற இயேசுநாதர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இயேசுநாதர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மிடத்தில் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை நிறைய கிறிஸ்தவங்க 95% கிறிஸ்தவங்க நம்புறதே கிடையாது. ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் என்னை செழிப்படைய வைக்கும். இந்த நம்பிக்கையே வர்றதில்லை வாழ்க்கையில். இந்த ஜெபத்தில், இந்த ஜெப நேரங்களில் நம்முடைய மனதை கர்த்தர் புதிதாக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதிரி சத்தியங்களை, இந்த வேத சத்தியங்களை வைத்து மனசுக்குள்ளே கொண்டு போய் இருதயத்தில் வைப்பீங்கன்னா உங்கள் வாய் நிறைய கர்த்தரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே, நீர் வந்தது என்னை ஆசீர்வதிப்பார், ரட்சிக்க கொடுக்க வந்தார், பாவத்தை மன்னிக்க வந்தார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறார்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த ஹோல்னஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்கை அவன் அனுபவிப்பதற்காக. முழுமையான கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் தன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுநாதர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி. கையை வைத்து நம்ம எல்லாரும் கையை வைத்து சொல்லுவோம், நம்ம எல்லாரையும் நல்லா கையை இப்படி ஆசைத்து சொல்லுங்க, நம்ம எல்லாரையும் என்ன ஆசீர்வதிக்கும்படி. நல்லா சொல்லுங்க வாய்த்து, நம்ம எல்லாரையும் பகலும் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷன் ஆசீர்வதிக்கிறானோ இல்லையோ, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நல்லா சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தரால வரணும் வார்த்தை. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன், ஞாபகம் இருந்துச்சா? மறந்துருப்பீங்க. வீட்டுக்கு போய் கணவனை பார்த்து மனைவி என்ன சொல்லணும்? நீங்கள் தாங்க கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். மனைவியை பார்த்து புருஷன் சொல்லணும். சொன்னீங்களா? என்ன? கையை வாய்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் நேரம் சொல்லுங்க, நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க. இது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை. நம்ம வாயில நிறைய கெட்ட வார்த்தை வருது, இதுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா இங்கே உட்காந்து ஜெபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்குற காரியங்களை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அது இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்க வேணால் நடக்கும், எனக்கு நடக்காதுன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு அர்த்தம். வேதத்தின்படி, வேதத்துக்கு புறம்பான எந்த வார்த்தையும் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியத்தை விசுவாசிக்காத வார்த்தைகள் எதுவுமே நல்ல வார்த்தையில், அது தவறான வார்த்தைகள். கையை வாய்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரால் அவர் என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். கையை வாய்த்தி சொல்லுங்க, அவர் என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே. அப்போ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, ஒரு மனுஷனை செழிப்பாக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன வாக்கும்? செழிப்பாக்கியே தீரும். வாரம் வாரம் வந்து இங்கே உட்காந்து பாருங்க, உங்க ஆத்துமா செழிப்பாவதா இல்லையான்னு பாருங்க. உங்க ஆத்துமா செழிப்பாயிருச்சுன்னா வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன்றார். இந்த ஆத்துமாவை வாழ வச்சுட்டீங்கன்னா, ரட்சிப்பு மூலமா ஆத்துமா வாழுது. ஆனா அந்த ரட்சிப்புக்கு பிறகு
இந்த ஆத்துமா வாழ்வதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நம்மளை போஷிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்க விரும்புகிறார்ன்றதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தோன்னா, நான் சொல்கிறேன், எந்த சாபக்கேடான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டாலும் அந்த சாபக்கேடான சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி செழிப்புள்ளதாக கர்த்தர் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க. எல்லா தோல்வியும் கர்த்தர் வெற்றியா மாற்றுவார், எல்லா நஷ்டத்தையும் கர்த்தர் லாபமா மாற்றுவார். ஏன்னா உங்களை உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை செழிப்பாக்குது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னை செழிப்பாக்கும். சொல்லுங்க வாய்த்திறந்த, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னை செழிப்பாக்கும். ரெண்டாவது பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கவனிக்கும் போது, ரெண்டாவது இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை அவனை ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாற்றுது, சந்தோஷம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுகிறது. அதான் வேத வசனம் சொல்லி ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்ததல்ல, ஆனால் என்ன சேர்ந்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு? என்ன அங்கே சொல்றாரு, நீதியும் என்ன சமாதானமும் பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷமும் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்கா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய பங்கு பாருங்க, நம்மளை சந்தோஷமாக்குறதுல ஆண்டவர் ரொம்ப கவனமாக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன வாக்குறாரு? ரிஜாய்ஸ் பண்ண வைக்கிறார். சொல்லுங்க, கையை வைத்து நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரு? உம்முன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பேன், கொஞ்சம் மகிழ்ச்சியை, கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உண்டாக்கும். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். அங்கே பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 51ஆம் அதிகாரம், அங்கே பாருங்கள், 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? வாசிப்பேன் எல்லாரும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. தேவன் ஆசீர்வதிக்கும் போது there is a joy that will fill your heart. உங்க இருதயத்தை கர்த்தருடைய சந்தோஷம் வந்து நிரப்பும் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். செழிக்க வைக்குது, ஒரு மனுஷனை சந்தோஷமாக்குது. கையை வைத்து சொல்லுங்க, செழிக்க வைக்குது, என்னை சந்தோஷமாக்குது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுது? என்ன செழிப்படைய வைக்குது, என்னை சந்தோஷம் உள்ள, என்னை மகிழ்ச்சி உள்ளவனாய் மாற்றுகிறார். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னை செழிப்படைய செய்கிறது, என்னை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த இடத்தை விட்டு போகும்போது மகிழ்ச்சியாக போகணும். பகலும் பார்த்து வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? வீட்டில் எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க வாய்த்தன, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்? இப்படி எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எனக்கு ஒன்று தெரியணும், எனக்காக அனுப்பப்பட்ட இயேசுநாதர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினால என்னை செழிப்படைய வைக்கிறாரு, என்னை மகிழ்ச்சியாக இருக்கும்படி உதவி செய்கிறாரு. இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த மகிமையான வேலை நடக்குது பாருங்க. இந்த வேலையை அவர் செய்ய நான் என்னில் இடம் கொடுக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் வேலை. சொல்லுங்க நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் வேலை என்னில் நடக்க நான் என்ன செய்கிறேன்? முழுமையாக நான் இடம் கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்போ பாருங்க, ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆசீர்வாதம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? செழிப்படைய வைக்கிறாரு, நம்மளை மகிழ்ச்சி ஆக்குறார். கையை வாங்கி சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா என்ன? கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னங்க? என்ன செழிப்படைய வைக்கிறாரு, என்ன மகிழ்ச்சி ஆக்குறாரு. இப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி எனக்கு உண்டாகுது? இந்த ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அங்கே திருப்பியும் அந்த வசனத்தில், அதே வசனத்தில் இதுக்கான பதிலையும் வச்சிருக்காரு. ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்கிறாரு, எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க, நம்ம செழிப்படைய, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க
ஆண்டவர் என்ன செய்யணுன்றாரு பாருங்க. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறதுக்கு, ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றத ரொம்ப அற்புதமாக சொல்ல வாசிப்போமா மறுபடியும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்றான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல குறிப்பிட்டான வார்த்தை பாருங்க, உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி. இப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லிட்டு, நீ செழிக்கணுமா, நீ மகிழ்ச்சியா இருக்கணுமா, இப்ப சொல்றாரு இந்த ஆசீர்வாதம் உன்னில் நிறைவேறுவதற்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்புகளை விட்டு விலக்கி உன்னை அதுல இருந்து திரும்ப பண்ணி. ஒரு இந்த பொல்லாதுன்னு சொல்லும் போது தீமை, அசுத்தங்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் சில நேரம் பொல்லாப்பு, தீமைகள், அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராம இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட சோதனைலாம் வந்ததே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் விவரமாக தான் இருக்கிறீங்க. சிலருக்கு இந்த ஜெபத்துக்கு வரும்போது ஒரு சோதனையில தான் வந்திருப்பீங்க. என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்க? ஜெபத்துக்கு போகிறேன், வாயை கலராதீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம வளர்ந்தாலும் மாம்சத்தில் வாழ்கிற வரைக்கும் சில பொல்லாப்பு, சில தீமைகள், அசுத்தங்கள் வாழ்க்கையை இந்த மாம்சத்தோட மோதக்கூடிய ஒரு நேரம் வருது பாருங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு அனுகூலம் என்னன்னா, இயேசுநாதர் என்ன ஆசீர்வதிப்பதற்காக, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுநாதர் என்ன செய்கிறாருன்னா, ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்முடைய பொல்லாப்பில் இருந்தோம் நம்மளை திரும்ப பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய பொல்லாப்பில் இருந்தோம் நம்மளை திரும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த பொல்லாப்புல இருந்து திரும்புறது நம்முடைய சுய பலத்தினால் நடக்கிற ஒன்று அல்ல. ஏன் சரீர பலத்தினால நான் முயற்சி செஞ்சு திரும்புற ஒன்று அல்ல. இந்த சரீர பலத்தை வச்சு நம்மளால எதையும் திருப்ப முடியாது பாருங்க. இந்த விசேஷமா இந்த பொல்லாப்பு, தீமை, இந்த அசுத்தங்கள் இதெல்லாம் நம்ம சரீர பலத்தை வச்சு மாத்திரம் நினைச்சா இந்த சரீர பலன் மறுபடியும் நம்மளை தவறு செய்ய திருப்பியும் கீழே விழும். சிம்சோன் சரீரத்தில் எப்படி இருந்தான்? பலவானா இருந்தான். அந்த பலனை வச்சு, அந்த சரீர பலனை வச்சு அவனால் ஜெயிக்க முடிஞ்சா? அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அவன் உணராமல் போனதினால, அந்த பலனை கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான தேவன் இருக்கிறார் என்பதை உணராமல் போனதினால அந்த பொல்லாத வழியை விட்டு அவனால் திரும்ப முடியவில்லை. அசுத்தத்தை விட்டு அவனால் திரும்ப முடியல. அந்த அசுத்தமே அவனை கர்த்தர் செழிப்படைய வைக்க முடியாம, மகிழ்ச்சியா இருக்க முடியாம, துக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்ததுக்கு காரணம், நீங்க நல்லா கவனிங்க, திரும்புகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரிடம் திரும்புகிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஏராளமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். நல்லா கையை உயர்த்தி சொல்லணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்க மனசுக்குள்ள, உங்களுடைய உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில சில காரியங்களில், சில அசுத்தங்களில், சில கெட்ட காரியங்களோட நீங்க இணைக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லணும், என்ன ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை பொல்லாப்புல இருந்தும் விளக்குறாரு. என்னை திரும்ப ஆண்டவர் மீட்டு கொள்ளக்கூடிய வேலைகளை அவர் செய்கிறார். பாருங்க பாருங்க, பவுல் இடத்துல இது என்னமோ, ஏன் இந்த என் மாம்ச பலத்தை வச்சு ஏன் என்னால் ரசல் பண்ணி மேற்கொண்டு முடியாதா? முடியாதுங்க. ஏன்னா பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், எல்லாரும் வாசிப்போமா? ரோமர் 8:7 வாசிப்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நல்லா நீங்க கீழ்ப்படியவும் கீழ்ப்படிய கூடாம இருக்கக்கூடிய வேலையை செய்து, எது இந்த அங்க சொல்ற மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான இந்த மாம்ச சிந்தை, மாம்ச பலன், இதை வச்சு நான் எதையா மாத்திலாம் நினைச்சா
முடியாதுங்க. இதை வச்சு மாத்தில நினைச்சா இயேசுநாதர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிக்க நான் சொல்றத. ஏன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எழுப்பி நம்மிடத்துல அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி அனுப்பினார்னா, மனுஷனுக்கு காட்டுறார். மனுஷன் தான் சுய பலத்தை வச்சு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்ற காரியத்தில் அவனால கீழ்ப்படிய முடியல, கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறான். ஏன்னா அவன் பலத்தினால் இது செய்யப்படுகிற ஒன்றல்ல. பாருங்க, இங்க பவுல் சொல்றாரா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எரேமியா இப்படி சொல்றாரு, நாங்க பல முறை முயற்சி பண்ணிட்டோம் ஆண்டவரே, நாங்க உம்மிடத்துல திரும்பணும்னு நினைக்கிறோம், எங்களால திரும்ப முடியல. ஆகவே ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் நேராக எங்களை திருப்பும் என்று அவன் ஒரு விண்ணப்பமாய் ஒரு ஜெபமாய் தேவனிடத்தில் ஏறெடுக்கிறான். பாருங்க, புலம்பலின் புஸ்தகம் வரும். புலம்பலின் புஸ்தகத்தில் பாருங்க, அங்க சொல்றாரு 5ஆம் அதிகாரம் பாருங்க. புலம்பல்ல எரேமியா அங்க அவர் புலம்புறாரு பாருங்க. என்ன அவன் சொல்றான் பாருங்க, எல்லாரும் எடுப்போமே, எல்லாரும் எடுங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21 எல்லாரும் வாசிப்போமா? கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை. நல்லா நீங்க என்ன சொல்ற, பூர்வ காலத்தில் நாங்கள் இருந்தது போல உம்மை சார்ந்து இருந்தோமே, எங்க சரீர பலத்தை நம்பி இல்லை, நாங்கள் உம்மை சார்ந்தோம். அப்படி ஆண்டவரை எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏன்னா உம்முடைய ஆசீர்வாதம் என்னை செழிப்படைய வைக்கிறது, உம்முடைய ஆசீர்வாதம் என்னை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தான் என்னை செழிப்படைய வைக்குது. எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தான் என்னை செழிப்படைய வைக்குது, உம்முடைய ஆசீர்வாதம் தான் என்னை மகிழ்ச்சியாக்குது. இதை என் வாழ்க்கையில் நான் தவறாதபடிக்கு இதை நான் அனுபவிக்காமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆகவே கர்த்தாவே என்னை திருப்போம். ரொம்ப அற்புதமாக சொல்றோம், கர்த்தாவே என்னை திருப்போம். உலகத்தான் என்ன சொல்றான், உன்னால் முடியும் தம்பி, பாட்டை வேற ஒன்று பாடிடுவோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன மனம் மார்க்கம் வந்தாலும் முடியாது. ஏன்னா மனதின் பிரமாணத்தை காட்டிலும் பாவத்தின் பிரமாணம் மனதின் பிரமாணத்தை காட்டிலும் பலம் உள்ளதா இருக்கிறதா? நல்ல கவனிங்க. லா ஆஃப் மைண்ட், இந்த லா ஆஃப் சின், இந்த பாவத்தின் பிரமாணம் மனதின் பிரமாணத்தை காட்டிலும் பலம் உள்ளதா இருக்கிறதா? அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பாவத்தின் பிரமாணத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு? கிருபையின் பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, பாவத்தின் பிரமாணத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையாய் வேலை செய்யுது. அதான் வேதம் நிறைய இடத்துல ரோமர் நீங்க வாசனம் சொல்றாரு, என்ன கிருபை கொடுக்கப்பட்டு பாவம் செய்வதற்காக அல்ல, பாவத்தை மேற்கொள்வதற்காக கிருபை. அப்ப கிருபையின் பிரமாணம் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய கிருபை. தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிற காரியம் என்ன செய்துனா, நம்மளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவனுடைய கிருபை இந்த பாவ பிரமாணத்தின் வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னு சொன்னனோ அதெல்லாம் உம்முடைய கிருபையினாலே என்னால் செய்ய முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய கிருபையினாலே என்னால் செய்ய முடியும். அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலவீனம் இருக்கு, எங்களுடைய ஆண்டவரே குறைகள் இருக்கு, ஆனா உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்கும். எதை செய்ய வைக்குது இந்த கிருபை? என்ன பொல்லாத வழியிலிருந்து திருப்புதான். நல்லா கவனிங்கள், பொல்லாத பேச்சிலிருந்து திருப்புது, பொல்லாத சிந்தனையிலிருந்து திருப்புது. இந்த தேவனோடு நான் நெருங்கி வர வர எனக்கு என்ன ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பப்பட்ட இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் அவருடைய வேலையை செய்ய நான் இடம் கொடுப்பேனா, நான் திரும்புறேன். அந்த டர்னிங் பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இடத்தில் திரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த திரும்புகிற நிலை என்கிட்ட இல்லைன்னா
நான் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை திருப்ப அன்புள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நான் எதெல்லாம் விட்டுட்டு உம்மிடத்துல திரும்பி வரணுமோ திரும்பி வர என்ன ஒப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் நாங்கள் விடணுமோ, ஆண்டவரே எதெல்லாம் நாங்கள் உமக்கு பிரியமில்லாததை செய்கிறோமோ அதை செய்யாதபடிக்கு அதை விட்டுட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய செழிப்போம் உம்முடைய மகிழ்ச்சியும் எங்க மேல இருக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்க மேல உம்முடைய செழிப்போம் உம்முடைய மகிழ்ச்சியும் இருக்க நாங்க எதெல்லாம் விட்டுட்டு திரும்பி உம்மிடத்துல வரணுமோ அதுக்கு வர ஆண்டவரே எங்க இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் திருப்புறோம். ஆண்டவரே அப்படி திருப்பலன்னா ஆசீர்வாதமே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் முழு உலகத்தையும் ஆதாயம் பண்ணி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பாருங்க. அங்கே இன்னொரு அற்புதமாக அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்ற. நல்ல கவனிச்சு பாருங்க, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், பல காரியங்கள் பொருள் பல காரியங்கள் இருக்கலாம், ஆனா அந்த பொருள் அவனுக்கு ஜீவன் ஆகாது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினால உண்டாகிற செழிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கு பாருங்க, அது அவனை எல்லாவற்றிலும் வாழ வைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஜீவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஜீவன். உம்முடைய ஆசீர்வாதம் என்னை எல்லாவற்றிலும் வாழ வைக்கும், எல்லா குறைவுகளிலும் என்னை செழிப்பாக என்னை வெற்றியாக நிறைவாக்கக்கூடிய வேலையை. அதனால தான் நான் ஆண்டவரிடத்தில் திரும்பணும் பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புறதனுடைய ரொம்ப முக்கிய அவசியம் நான் அறிந்து கொள்றேன். ஏன்னா நான் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிற ஒரே தேவன் இயேசு மாத்திரமே. கையை வைத்து சொல்லுங்க, நான் கெட்டு போகக்கூடாது, நான் நஷ்டமடையக்கூடாது என்று என்ன ஆசீர்வதிக்கிறவர் என் மேல் அக்கறை வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர்? நான் கெட்டு போகக்கூடாது, என் குடும்பம் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, என் தலைமுறை கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதுக்காகவே அக்கறையோட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மிடத்தில் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேலே என்ன இருக்கு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, என் மேலே என்ன இருக்கு? இந்த ஆசீர்வாதம் இருக்கும். நான் உங்களை கர்த்தரிடத்தில் திரும்ப பண்ணும். அது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை விட்டு நான் தூரம் போக முடியாது. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். இந்த ஆசீர்வாதம் என்ன மறுபடியும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் நீங்க இதை சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆண்டவரே என் தலைமுறை மேல ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க பிள்ளைங்க ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதம் அது பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டு வரக்கூடிய மகிமையான வேலையை. எத்தனை பெற்றோர் விரும்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல எங்க தலைமுறையின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உண்டாகட்டும். அப்பா அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளை எங்க தலைமுறையை கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருக்கு நேராக? கெட்டு போக அழிந்து போக கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். பாருங்க, ஒரு டேர்னிங் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் திரும்புவேனா? எத்தனை பேர் நம்புறீங்க? அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். நான் போகிறது தவறான வழின்னு தெரிஞ்சால் அந்த வழியில் கொஞ்சம் நின்று, இது இல்லை கர்த்தர் ஆண்டவரே நான் போகிறது சரிதானா, இது சரியான வழியில் நான் என்ன செய்யணும், நான் திரும்ப கூடிய அந்த முயற்சியை ஆண்டவர் நமக்குள்ளே உணர்த்தும் போது செய்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மையெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தரின் ஆசீர்வாதம் அதெல்லாம் செழிப்பாக மாற்றி அதை மறுபடியும் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வாய்த்து சொல்லுங்கள். எதெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் சொல்கிறபடி அவரிடத்துல திரும்பி வந்தால் அவர் திருப்பி நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்கள், அவர் எனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆனால் நம்ம ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம போகிறது ராங் ரூட்டுன்னு தெரிஞ்சால் இன்னும் போயிட்டு தான் இருப்போம். ஹலோ சொல்லுவான், இப்படி போகாதீங்க,
இங்கே போனால் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். சொன்னாலும் எனக்கு தெரியும், நான் போய் பார்க்குறேன். ஆனால் சில ரோட்லலாம், நம்ம ரோட்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன ஒன் வேன்னு போட்டு வச்சுருப்பான் பாருங்கள். சிலவங்களாம் ஒன் வேன்னு பார்த்தா அவனுக்கு அது 2 வே மாதிரி தான் தெரியும் போல். நான் நம்ம தம்பி கூட ஒரு முறை என்ன பண்ணேன், நம்ம ஒரு மீட்டிங்காக என்ன பண்ணேன், அவனை பைக்கில் கூப்பிட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போடா பைக்கில் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணால் கூப்பிட்டு போய் நாங்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு தெரியுது அது வந்து ஒன் வே, அதில் போகக்கூடாது, அது ராங் ரூட்டு. நான் சொல்கிறேன், போவாதடா, அது ராங் ரூட்டு, அது ஒன் வேடா, போனீன்னா அங்கே போலீஸ் நிற்பாண்டான்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், இல்லை நான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போகிறேன். நான் கரெக்டாக போனால் அங்கே போலீஸ் நிற்கிறான். போலீஸை பார்த்த உடனே நான் திரும்புன்னு சொல்லல, அவனே திருப்புறான் வண்டியை. ராங் ரூட்ல நான் போலீஸ் நின்றாதான் நம்ம ஆள் திரும்புறான். ஏசுநாதர் மாதிரி போலீஸ் மாதிரி லத்தி வச்சு நிற்க போறாரு. ஏன் அவரால் நிற்க முடியாதா? ஆனால் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அருமையை நமக்கு காட்டுறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஏசுநாதர் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அருமையை காட்டுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசுநாதர் நமக்கு என்ன பண்றாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை அருமையை காட்டினா தான் நம்ம தானே வெறுமையாக தானே இருக்கிறோம். என்னத்த அருமை, பெரிய அருமை. நம்ம அதில் தான் கோட்டை விட்டுடுறோம் பாருங்க. சில காரியங்களை நம்ம திரும்பணும், சரி செய்யணும் அப்படின்னும் போது, ஒரு எச்சரிப்பு வரும்போது டக்குன்னு அதுக்கு திரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தின் அருமையை காட்டி என்னுடைய குறைகளை அவருடைய அருமையை காட்டுகிறதா உணர வைக்கிறாரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நேரடியாகவும் அவரால் நம்முடைய குறைகளை உணர்த்த முடியும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய அருமையை காட்டி நம்மளை மனப்பூர்வமாய் அவருக்கு நேராய் திரும்ப வைப்பார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் அருமையை எனக்கு உம்முடைய வசனத்தினால காட்டி ஆண்டவரே எங்களை மனதார உமக்கு நேராக திரும்ப பண்ணுகிறவர். கையை வைத்து சொல்லுங்க, எங்களை என்ன செய்யறாரு, மனதார திரும்ப பண்ண உணர்த்துறாரு. பாருங்க, இந்த சத்தியம் போய் உள்ள வேலை செய்ய. அடுத்த முறை நான் ஏதாவது தவறு செஞ்சா வேதம் சொல்லும், இல்லை நீ செழிப்படையணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தரிடத்துல திரும்பி, நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரிடத்துல திரும்பி வரணும். கையை வைத்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தரிடத்துல என்ன பண்றேன், திரும்பி எல்லா பொல்லாத வழிகளை விட்டு, எல்லா பொல்லாத காரியங்களை விட்டு நான் திரும்பி தேவனிடத்துல வரும்போது அவர் காரியங்களை அற்புதமா, அதுக்கு முதல்ல பாருங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் போறது தப்பான ரூட்டுன்னு அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் வந்தாதான் ரிப்பண்டன்ஸ் வரும். அக்செப்டன்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில வரலனா வாழ்க்கையில ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புறதே வராது. இந்த மனம் திரும்புறது வரலனா வாழ்க்கை சீரமைக்கப்படுகிற என்ன ரெஸ்டோர் ஆகிற நிலை வரவே வராது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போதிக்கும் போது சில காரியங்களை தவறுன்னு எனக்கு உணரும்படி செய்வீர். கையை வைத்து எல்லாரும் சொல்லணும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே நீர் போதிக்கும் போது உம்முடைய ஆசீர்வாதத்தின் அருமையை காட்டும் போது, நான் எங்க கோட்டை விட்டுருக்கிறேன்னு நீர் எனக்கு காட்டும் போது முதல்ல அதை நான் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே அந்த காரியத்துக்காக மனம் வருந்தி நான் மனம் திரும்பி, ஆண்டவரே நீர் என்னை மறுபடியும் சீரமைக்க, நீர் என்னை மறுபடியும் ஆசீர்வதிக்க, செழிப்படைய வைக்க, மகிழ்ச்சியாக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் பெரிய பாக்கியம். பாருங்க, தாவீது அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். தாவீது என்ன ஒரு தவறு செய்யறான். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவனிடத்துல போய் அவன்கிட்ட அவனுடைய தவறை உணர்த்தி காட்டுறார். அவன் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு உதாரணமா கதையா சொல்றான், நடந்தது என்ன எப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு, அப்போ தாவீது கேட்கறான், யார் அவன், அவன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன போது இந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், அது வேற யாரும் இல்லை, நீதான், அந்த பொல்லாத காரியத்தை செய்தவன் நீதான். ஒரு ராஜா அந்த இடத்துல இருந்து அந்த தீர்க்கதரிசியை அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை கொன்றிருக்கலாம். அவன் சொன்ன கதை அவனோடையும் அந்த ராஜாவோடையும் முடியும்படி காரியங்களை மாத்தி இருக்கலாம், முடிச்சிருக்கலாம். ஆனா தாவீது தன்னுடைய பொல்லாத வழிகளை கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தி காட்டின போது
அதை விட்டு திரும்பி வருவதற்கு நேராக கர்த்தரிடத்தில் போய் தன்னுடைய தவறை உணர்ந்து அக்செப்ட் பண்ணி மனம் திரும்பி ஆண்டவர் அவனை மறுபடியும் ஆசீர்வதித்து தாவீது நாளுக்கு நாள் அவன் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா அவனை மாற்றினதுக்கு காரணம் இங்க கவனிங்க. கர்த்தர் அவனை திருப்ப அவனுக்கு சில எச்சரிப்பை கொடுக்கும் போது அவன் அதை அசெப்ட் பண்ணல. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக சில எச்சரிப்பை எனக்கு நீர் கொடுக்கும் போது, நல்ல கையை வைத்து சொல்லணும், இந்த சபையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த ஜெப நாட்களை கொண்டு வந்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்கு சில காரியத்தை நான் விட்டு திரும்பி வரணும்னு எனக்கு நீர் உணர்த்துறீர். என் ஆவிக்குள்ள நீர் உணர்த்துறீர், என் மனதுக்குள்ள சில காரியங்களை ஞாபகப்படுத்துறீர். எதெல்லாம் நான் விடணும்னு எனக்கு நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே, அதை நான் ஆண்டவர் அசெப்ட் பண்ணாம அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. திரும்பி உம்மிடத்தில் நான் வரும்போது நீர் என்னை ஏற்றுக்கொள்கிற தேவன். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறீர், என்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. சவுல்ட்ட இருந்த பிரச்சனை பாருங்க. சவுல ஆண்டவர் ராஜ்ய பாரியத்திலிருந்து அவனை புறக்கணித்ததுக்கு காரணம் பாருங்க, அவங்கிட்ட அந்த அக்செப்டன்ஸும் ரிப்பண்டன்ஸும் இல்லை. நல்ல நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் செஞ்சது தவறு, கர்த்தர் என்னை உணர்த்தி காட்ட, எஸ் ஐ ஹவ் மேட் மை மிஸ்டேக், நான் இந்த தப்பை பண்ணியிருக்கிறேன், ஆகவே ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். ஏன்னா என் ஆண்டவர் என்னை மன்னிக்கிற தேவன், என்னை அரவணைக்கிற தேவன், என்னை உருவாக்குற தேவன், என்னை சீர்படுத்துகிற தேவன். இந்த ஒரு உணர்வு சவுலுக்கிட்ட சுத்தமாக இல்லை. ராஜாவாக இருக்கிறான், சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலை இவர் செய்கிறாரு. ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு ஆள் செய்ய அவசரப்பட்டு அவசர கோளாறுல வேலை செய்தா ஆண்டவர் அதை ஒரு நாளும் அதில் என்ன பார்க்குறாரு, இந்த சவுல்கிடத்தில் அவன் திறமசாலியாக இருக்கலாம், அவன் நிறைய யுத்தம் பண்ணியிருக்கலாம், அவனை முதல் ராஜாவாக கர்த்தர் நியமித்திருக்கலாம். அவன் தான் முதல் ராஜா பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்காக அவன் நியமிக்கப்பட்ட முதல் ராஜா. அவனுக்கு அவ்வளவு ஸ்தானங்கள், அவ்வளவு அருமையான நிலைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் பார்க்குறாரு, நான் எத்தனை முறை உணர்த்தியும் உனக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரலையே, அந்த ரிப்பண்டன்ஸ் உனக்குள்ள வரலையே, அந்த ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற நிலையில் நான் சொல்றேன், அந்த மனுஷன் அவன் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் சரி அவனுக்கு ஆசீர்வாதமே வரும். நீங்க கர்த்தர் சொல்ற காரியத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற உள்ளம் வரலனா நீங்க எத்தனை ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, நீங்க எத்தனை உபவாசம் போட்டாலும் ஒரு சல்லி பைசாக்கு அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ராஜாவா இருந்த சவுலியே ஆண்டவர் அவங்கிட்ட அந்த அக்செப்டன்ஸோ ரிப்பண்டன்ஸோ இல்லைன்றதுனால அவனை ஆனா தாவீது தவறு செஞ்சான். சாமுவேலை காட்டிலும் மோசமான பாவத்தை தாவீது செஞ்சான். ஆனா அவன் அதை ஏற்றுக்கொண்டு நான் பாவிதான் ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன்னு சொன்ன போது அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். நல்லா கவனிங்களா, அவனை மறுபடியும் தாவீதை மறுபடியும் ஆனா சவுலை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாத அவனை சீரமைக்கக்கூடிய நிலைக்கு தன்னை அவன் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்கிறோம், திருப்பியும் மறுபடியும் அதையே செய்கிறேன். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறேன், மறுபடியும் திருப்பியும் அதையே செய்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார் நினைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதத்தின் அருமையை உனக்கு காட்டுறேன், அதை காட்டி உன்னை மனம் திரும்ப வைக்க நான் விரும்புகிறேன். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்புகிற இருதயம் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள்ளே, உங்கள் கையின் பிரயாசத்தில் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய இதில் கர்த்தர் விரும்புகிற காரியங்களில் நான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பக்கூடிய நிலையில் நான் இல்லாத போது நான் சொல்லுகிறேன், நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தூரமாக இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை விட்டு தூரம் ஆகக்கூடாது. நல்லா வாயத்திறந்து சொல்லணும். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் தலைமுறையை விட்டு தூரம் ஆகக்கூடாது. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை எந்த காரியத்திலையும் வஞ்சிக்க கூடாது. சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து ஜெபம் பண்றவன் நல்ல விசுவாசமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எதிலும் வஞ்சிக்க கூடாது, ஆண்டவரே எதிலும் நான் ஆண்டவரே தவறு செய்கிறவனா இருக்கக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொண்டு நான் திரும்பி மனம் திரும்பி உம்மிடத்துல வரக்கூடிய ஒரு பிள்ளையா இருப்பீங்கன்னா உங்களுக்காக பரலோக பிதா கரம் விரித்து காத்து கொண்டு உங்களை அனைத்து முத்தம் கொடுத்து உங்களுக்காக ஒரு சிறப்பான விருந்தை ஆயத்தப்படுத்த அவர் வல்லமை. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு சிறப்பான விருந்து ஆயத்தம் பண்ணுவார். விசேஷமான விருந்தை உங்களுக்கு ஆயத்தம். இந்த அக்செப்டன்ஸும் ரிப்பண்டன்ஸும் இருக்குன்னா அந்த ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விருந்தை ஏற்படுத்துவார். ஒரே கொண்டாட்டம் இருக்கும், அங்கே செழிப்பு உண்டாகும். எவ்வளோ அருமையான சத்தியங்கள் பாருங்க. இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் சொல்றார் ஆசீர்வாதம்னா என்னன்னு காட்டிட்டாரு. அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றார். நீ ஆண்டவரிடத்துல உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பணும். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய எல்லா பொல்லாத வழிகளை. எது பொல்லாது பாஸ்டர் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அது சரி கிடையாது. உங்களுக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? வாயில் கையை விட்டா கடிப்பீங்களா கடிக்க மாட்டீங்களா? தெரியும்ல. கையை வாயில் விடும்போது வாயில் கையை விடும்போது ஆனால் சாப்பாடு மட்டும் கரெக்டாக போயிட்டு கை வெளியே வருதே, கடிக்காம வருதா இல்லையா? இல்லை ஒவ்வொரு முறையும் கையை எடுத்துன்னு போய் சாப்பிடும்போது கையை கடிச்சிக்கிட்டேன், கை கடிச்சு கை விரலாம் போயிடுச்சுன்னு வந்திருக்கீங்களா இன்னைக்கா? காய்கறி கட் பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் கை வெட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. கண்ணு இப்படி அப்படி பார்த்து வெட்டுறீங்களா? எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்களே, கையில் ஒன்றும் ஆகலையே. எது நல்லது எது கெட்டதுன்னு அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எது பொல்லாதது எது நல்லது என்கிற அறிவை கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்கியிருக்கிறார். கையை வைத்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பொல்லாத வழிகளெல்லாம் நான் விட்டு ஆண்டவரே உம்மிடத்துல திரும்புகிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு. பொல்லாத வழிகளை உங்களுடைய ஸ்பாபமும் அதில் பங்கு உள்ளதாக இருக்குது. உங்கள் ஸ்பாபம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதில் எங்கேயாவது பொல்லாப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் கவனிங்கள். நிறைய நேரம் பாருங்கள், சிலர் அதை ஒத்துக்கிறது கிடையாது. ஏன் ஒத்துக்கிறதுலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு கொசுவை கூட சாவடிச்சதில்லை தெரியுமா? இப்போ இங்கே இருக்கிற நம்ம எத்தனை பேர் எத்தனை கொசுவை சாவடிச்சுக்கிறோம்? என்ன அதனாலாம் கிடையாது. நீங்கள் ஒரு கொசுவை சாவடி, நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாத சிந்தனையில், செய்கையில், பேச்சில் பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாம்சத்தில் செய்ய நேரிட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ விட்டு மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கத்திடத்தில் வந்தால் நம்மளை மறுபடியும் கத்த சீரமைப்பார். கையை உயர்த்தி எல்லா கத்துடைய பிள்ளைகளை வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்பி வரேன். சொல்லுங்கள், இயேசுவே உங்ககிட்ட திரும்பி வரேன்பா, உங்ககிட்ட திரும்பி வரேன். ஏசு நாட்டை வந்தால் நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். சொல்லுங்கள், வாயை திறந்து, ஏசு நாட்டை வந்தால் என்ன பண்ண மாட்டார்? வேற எங்கே போனாலும் குற்றப்படுவீங்க. இயேசுகிட்ட வந்து பாருங்க, உங்களை குற்றப்படுத்த மாட்டார். அவர் உங்களை உருவாக்கி உங்களை மறுபடியும் நல்ல நிலையில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் உருவாக்கி என்ன செய்கிறார் கர்த்தர்? நல்ல வழி தப்புன்னு தெரிஞ்சா நிற்கணும். நான் போகிறது தப்பு, இது சரியில்லையே, இதில் ஆண்டவர் என் கூட பேசுகிற மாதிரி தெரியலையே, இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே, கர்த்தர் செய்ய சொன்னதை நான் செய்யலையே, சந்தோஷம் வர மாட்டுதே, செழிக்க மாட்டுதே, என்னுடைய காரியம் செழிக்க மாட்டுதே, எனக்கு மகிழ்ச்சி வர மாட்டுதேனா நிற்கணும், நின்று யோசிக்கணும், நான் போகிற வழி கரெக்டா, சத்தியத்தின்படி தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கான கர்த்தர் வைத்திருக்கிற வழியில் நான் நடக்கிறேனா? அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு போதித்து நம்மளை நடத்துகிற தேவன். கையை வாய்த்து சொல்லுங்க, நம்மளை போதித்து நம்மளை நடத்து. எத்தனை பேரை கர்த்தர் இது வரைக்கும் போதித்து நடத்தி இருக்கிறாரா? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நீர் போதித்து நீர் நடத்தி என்னை உம்முடைய ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே வழிகளில் என்னை நடத்தி வருகிறதுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை அப்படி உம்முடைய ஆசீர்வாதமான வழிகளில் நடத்தி வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருவதுக்கு அவன் எப்படி ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும்? இப்போ இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி ஆண்டவர் செயல்படுத்துறாருன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆசீர்வாதம் என்னன்னு காட்டிட்டாரு,
ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் உண்டாக்குதுன்றத சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா நம்மளை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நடத்துகிறது. சொல்லுங்க, வாய்த்தது என்ன அனுபவத்தில் நடத்துறது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை வாய்த்தி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரு? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க கையை வாய்த்தி காட்டுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல கையை வாய்த்தி ஆசை சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன். சொல்லுங்க நல்லா வாயை திறந்து. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என்ன பண்ணப்பட்டவன்? உபாகமத்தில் ஆண்டவர் அற்புதமான வார்த்தை சொல்ல, 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றார்? மகிமை பொருந்திய கேடகமும் பட்டயம் அவர். உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த ஒப்பற்ற நிலையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இயேசு தம்மையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாருங்க. நல்ல கவனிங்கள். இந்த ஒரு மகிமையான நிலையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே ஒரு சாக்ரிஃபைஸா, ஒரு ஜீவ பலியா தம்மை ஒப்பு கொடு. அதனால தான் அவர் தம்மை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்ததுனால வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை நமக்காக அனுப்பினார். கையை சொல்லுங்க, அவர் என்னுடைய ஜீவ பலியாக மாறினதினாலே என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே எனக்காக அனுப்பப்பட்ட அந்த அனுப்பப்பட்ட தேவன் என்ன செய்யறாரு? எனக்குள்ள முதலாவது ரட்சிப்பை உண்டு பண்றாரு. பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவன உங்க ரட்சிப்பு அதோட நின்றுல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் 1960ஆம் வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். அதில் நல்லது தான். 60ஆம் வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம், எத்தனை டெக்கேடு? அத்தனை டெக்கேடும் இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள பரிபூர்ணமான வேலை செய்ய நான் இடம் கொடுத்துருக்கிறேன்னா? இந்த ரட்சிப்பு என்ன செய்து? என்ன நீதிமான ஆக்குது. இந்த ரட்சிப்பு என்ன செய்து? பரிசுத்தமான ஆக்குது. இந்த ரட்சிப்பு என்ன செய்து? என்ன எல்லாம் மீட்கப்பட்ட நிலையில் வாழக்கூடியவனா மாத்துது. அதுதான் இந்த ரட்சிப்பு செய்கிற வேலை. இந்த ரட்சிப்பு இந்த வேலையை எனக்குள்ள செய்ய நான் இடம் கொடுத்துருக்கிறேன்னா? ரட்சிக்கப்பட்டவன ரட்சிப்பின் வேலை முடியலங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்களும் நானும் பிரயாசப்படணும். கையை வைத்து சொல்லுங்க, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பிரயாசப்படல. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நம்ம எதாவது பிரயாசப்பட்டோமா? நீங்கள் எதாவது போய் எதையாவது தியாகம் பண்ணீங்களா? எதாவது ரத்தம் கத்தம் குத்திங்களா? ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் நம்ம செய்யலை. ஆனால் இந்த ரட்சிப்பை கர்த்தர் அவருடைய சரீரம் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதினாலே, இந்த இயேசுவை என்னுடைய பாவத்தை நீக்கின மெய்யான பலி இவர்தான் நான் நம்பினதினாலே இன்னைக்கு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்னைக்கு இயேசுவினுடைய ரட்சிப்பை, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிப்பு அதோட முடியல. ஆண்டவர் சொல்ற, அந்த ரட்சிப்பை நீ வாங்குவதுக்குனால செய்ய முடியாது. ஆனா நான் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, அதை நீ நிறைவேற்றுவதற்கான பிரயாசத்தை எடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த ரட்சிப்பு கர்த்தர் எனக்கு இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ரட்சிப்புக்காக நீங்க ஒன்றும் செய்யல, நான் ஒன்றும் செய்யல. இயேசு தான் எனக்காக அந்த ரட்சிப்பை கொடுக்க தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இந்த ரட்சிப்பை அவர் கொடுத்துட்டார். கொடுத்துட்ட பிறகு சொல்றாரு, இந்த ரட்சிப்பு வல்லமையான விதத்தில் கிரியை செய்ய, ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார் என்கிற அந்த கிரியைகளை நடப்பிக்க ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு நாளும் இந்த தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். பாருங்க எப்படி பிரயாசப்படுறேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நினைத்து நினைத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு எனக்காக பலியானார். பாருங்க, கலாத்தியரில் இந்த 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா ஒன்றில் அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, அவர் நமக்காக செய்ததுனால நமக்கு என்ன கிடைத்தது என்பதை ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்கிறார். கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி
பாருங்க, நமக்காக தன்னை அவர் ஒரு நிலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நம்மளை விடுவிப்பதுக்காக நம்ம மேல இருந்த பாவம், சாபம் என்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு, இப்போ அவர் நமக்காக கொடுக்கிற ஒன்று இருக்கு பாருங்க, நம்மளதை ஏத்துக்கிட்டாரு. 13ஆம் வசனத்துல நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நம்மளை விடுதலை பண்ணுவதற்கான வேலையை அவர் செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அப்படி செஞ்சதுனால நமக்கு என்ன அவர் கொடுக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். இப்போ பாருங்க, அங்கே வாங்குறாரு. 14ஆம் வசனத்தில் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நம்ம கிட்ட இருக்கிற சாபத்தை, நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை, அக்கிரமங்களை வாங்கி அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் நம்முடைய சார்பில் பலியாகி ஜீவனை கொடுத்து, இப்போ அது நிமித்தமா ஆண்டவர் ஒரு பரிமாற்றத்தை செய்யறாரு. நான் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன். அதுதான் இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற நிறைவை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த நிறைவை வைத்து என் வாழ்க்கையை நான் நிறைவுபடுத்தாத ஒரு நிலையை நான் என் வாழ்க்கையில உண்டாக்கல. நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படலை. ரொம்ப முக்கியம் பாருங்க இது. ஆண்டவர் சொல்ல, இந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரின் ஆசீர்வாதம் வேலை செய்ய, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற நாம், ஏன்னா என் சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார், என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துரு. கையை வாய்ச்சி சொல்லுங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து. நல்லா கையை வாய்ச்சி சொல்லலாம். என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற நிறைவெல்லாம் எனக்கு கொடுத்துக்கிறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க எல்லாரும், அவர்கிட்ட இருக்கிற நிறைவெல்லாம் எனக்கு கொடுக்குற. இப்போ அவருடைய நிறைவெல்லாம் எனக்கு என்கிட்ட இருக்கிற குறையும் எடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, என்கிட்ட இருக்கிற பாவம், சாபம் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற நிறைவை கொடுத்துருக்காரு. என்னை க்ளீன் பண்ணி என்கிட்ட ஒரு நிறைவை கொடுக்குறாரு. அதை வச்சு நான் இன்னும் நல்ல அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படலைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன ஏமாற்றமான நிலையை எனக்கு நானே உண்டு பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. கையை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளை எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிறபடி நிறைவேற்ற நான் பிரயாசப்படணும் ஆண்டவரே. நல்லா கையை வாய்ச்சி சொல்லுங்க. இந்த பிரயாசம் சுய பிரயாசம் இல்லை. கையை வாய்ச்சி சொல்லுங்க, இந்த பிரயாசம் என்ன பிரயாசம் இல்லை, சுய பிரயாசம். தேவன் கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவர் கொடுத்த எல்லாம் நல்லதை வச்சு என் வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கான பிரயாசத்தை நான் எடுக்கணும்னு சொல்றாரு. நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை செய்ய வேண்டியதுல கொஞ்சம் கவனம் வைப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வேலை செய்ய வேண்டியதுல கொஞ்சம், நம்மளை ரட்சிப்புக்கு அடைஞ்ச பிறகு ரட்சிப்புல ஒன்று செய்ய சொல்றாரு. இப்போ நீ ஒன்று செய், என்ன முதலாவது தேடு. கையை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நான் செய்ய வேண்டிய முதல் பிரயாசம் உம்மை முதலாவது தேடணும். கையை சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உமக்கு முதல் இடத்தை கொடுக்குறேன். நல்ல கையை சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெறுவதற்கு இயேசுவே இந்த ரட்சிப்பு நிறைவேற, நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற ஆண்டவரே உம்மை முதலாவது தேடுற. ஆண்டவரே இந்த கர்த்தரை முதலாவது தேடுறது இல்லாம இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னதை தேட ஆரம்பிச்சா வாழ்க்கை மைனஸ் ஆயிடும். இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில தேடுவதை, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதுக்கு ஒரு காரியம், நீங்க நாள்தோறும் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்துல வைக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை முதல் இடத்துல. ஏன்னா ஆண்டவரே ரட்சிப்புக்கு தகுதியே இல்லாத எனக்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீரே, அந்த ரட்சிப்பு நிறைவேற, அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் ஒப்பற்றவனா இருக்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு ஒப்பானவன் யார்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்படிப்பட்ட வல்லமையான ரட்சிப்பை எனக்கு கொடுத்துட்டு நான் அதை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றுமே அதை நிறைவேறக்கூடிய காரியங்களை நான் செய்யலைன்னா நிச்சயமாக அது எனக்கு தான் போல
ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்குறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். கை வச்சு சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியதை. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியதை நான் தான். அவர் செய்ய ஏசுனா செய்ய மாட்டார். அவர் சொல்லுவார், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன், நீ செய்ய வேண்டியதை நீ கையை வாய்ச்சி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், நீ செய்ய வேண்டியதை நீர் நிச்சயமாக செய்வீர், அதில் எந்த குறையும் நீர் வைக்கவே. இதாங்க இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதுங்க இருக்கிற ஒரு பெரிய மேன்மை. இலவசமாக கிடச்சிச்சு, இதுக்கு நான் ஒரு பிரயாசப்படலை. ஆனால் கொடுத்த பிறகு சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற சாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, உங்ககிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் எடுத்துட்டு, என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் ரட்சிப்பின் மூலமாக. அதை வச்சு நீ என்ன பண்ணப்பா, என்ன பண்ணுற, அதை வைத்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேனா? ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லக்கூடிய அந்த வேர் பிரித்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிற நிலையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். ரெண்டாவது பாருங்க, இந்த ரட்சிப்பு முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யுன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இது ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டிய தேவ ஆசீர்வாதத்துக்கான சத்தியங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்கிறார், இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு நடக்கிற ரெண்டாவது காரியம், ஒன்று ரட்சிப்பை கொடுக்குறாரு, அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். ரெண்டாவது எபேசியர் 1:3 சொல்ல வாசிப்போமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல, எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து பாருங்க. ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்து, ரட்சிக்கப்பட்ட உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. இந்த வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வருகிறாரு. நல்ல கவனிங்கள், எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொண்டு வந்து அவர் கொடுக்கிறாரு. என்ன அனுபவிக்கக்கூடியவனா மாத்துறாரு. இவ்வளவு மகிமையான வேலை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இந்த அனுப்பப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வேலை என் வாழ்க்கையில் நடக்கலைன்னா, நான் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய நான் இடம் கொடுக்காதவனாய் மாறிவிடுகிறேன். பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, ஆவியானவரால் நமக்கு அருளப்படுகிறது. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரால் அருளுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆவியானவர் மூலமாய் அருளுகிறார். பாருங்க, மறக்கவே முடியாது. ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அனுபவத்தை அவர் சொன்னார். எப்படி ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நான் உணர்ந்து பார்க்குறேன் பாஸ்டர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் பல இடத்துக்கு தேடி போனேன், கடவுள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் போகாத இடம் இல்லை பாஸ்டர். அவர் சொன்னார், நான் போகாத இடம், ஒரு இடம் சொல்லுவாங்க அங்கே போய் கிடைக்கல, இன்னொரு இடம் போவேன், மாறி மாறி நான் பல இடங்களுக்கு போனேன். ஆனால் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல, சமாதானத்தையும் கொடுக்கல, ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் என்னைக்கு இந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் நான் இடம் கொடுத்தனோ, அவரை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் அனுபவிக்க ஆரம்பித்தனோ, அவர் சொல்கிறார், இந்த பரிசுத்த ஆவியான உள்ள எனக்கு ஒன்று காட்டுறாரு. நான் பல இடங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக தேடி போனேன், ஆனால் இந்த இயேசு எனக்குள்ள நான் இருக்கிற இடத்திலேயே என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு உணர வச்சிருக்கிறார் பாஸ்டர். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பல இடங்களுக்கு தேடி அலைந்து போய் என்னென்னமோ செய்து என்னென்ன தியாகத்தையோ பண்ணி ஒன்றும் நடக்கல. ஆனா எப்போ இயேசு கிட்ட வருமோ அந்த இயேசு நம்மளை இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வதிக்கிற சர்வ வல்ல கைவாய். அதான் சொல்ற, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவியானவரால கிறிஸ்து இயேசுவின் மூலமா நமக்கு அருளப்படுகிறது. நீங்க அப்படி உணர்றனா, எனக்குள்ள உணர்ந்து பார்க்கறனா?
என்ன ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? எனக்கு எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த ஜெபத்துக்கு போகலாமா, அந்த ஜெபத்துக்கு போகலாமா, அமாவாசை ஜெபம் எப்போ ஆரம்பிக்குது காத்துனுக்கிறேன், அங்கே போனால் அதை செய்ய சொல்லுவாங்க, இதை பண்ண சொல்லுவாங்க, இந்த கட்டு விடுதலை, அந்த கட்டு, எல்லா ஜெபத்துக்கும் போகிறேன். ஆனால் இந்த சகோதரன் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து அவர் சொன்னதை எனக்கு இன்னையும் மறக்க முடியல. பாருங்க, நான் பல இடம் தேடி போயிருக்கிறேன், ஆனால் என்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளை நான் கண்டுபிடிச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ்டர். நான் இருக்கிற இடத்துலையே என்னை தேடி தேடி வந்து என்னை கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்காக தேடி போகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு அவர் கட்டளையிடுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் எனக்குள்ள தந்து என்ன ஆசீர்வதிக்க. இப்படி ஒரு தேவன் நான் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கிறாரே. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எங்க இருக்கிறேனோ. எத்தனை பேர் சொல்றீங்க நான் எங்க இருக்கிறேனோ? நான் கர்த்தரால. நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கர்த்தரால. இப்படி நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு கொடுத்து நம்மளை உணர வச்சு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கும்போது இந்த ஆவியானவர் எப்படி நான் உணர்ந்து பார்க்குறேன்னா, 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:12 வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போமா? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆவி, தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு எப்படி கொடுக்கிறாருன்றதை நான் அறிந்து அங்கேயும் இங்கேயும் ஓட மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சத்தியம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியம், இதில் நான் நிலைத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் நிறைவாய் பெறுவேன். அப்போ முதல்ல ரட்சிப்பின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாரு. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சு அவர் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நான் இருக்கிற இடத்துலையே, நான் இருக்கிற வீட்டிலேயே, நான் செய்கிற வேலையிலேயே, நான் செய்கிற தொழிலே என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் கையை வச்சு என்ன கர்த்தர் என்ன செய்கிறாரு? மூணாவது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நம்முடைய ஆட்டிடியூடை கர்த்தர் என்ன செய்கிறார்னா உபயோகப்படுத்தி நம்மளை நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசனைகளை உபயோகப்படுத்தி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அதுக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போமா? நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நம்முடைய திங்கிங், நம்முடைய யோசனை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சரியில்லைன்னா நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுநாதன் நம்ம ரட்சித்து அந்த ரட்சிப்பு நிறைவேற எனக்குள்ள பிரயாசப்பட்டு எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உபயோகப்படுத்தி நான் இருக்கிற இடத்துல என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்ற அந்த எண்ணம் எனக்கு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுறேன். வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து, இந்த எண்ணம் இருக்கணும், நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, அதை ஆண்டவர் விரும்புகிறபடி எடுத்து உபயோகப்படுத்த, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன் என்பதை அறிஞ்சனா தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், உதாசனத்துக்கு உதாசனம் பண்ண மாட்டேன். நல்ல கவனிங்கள், இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் யாரையும் உதாசனம் பண்ற வார்த்தையா இருக்காது. எனக்கு எத்தனை பேர் தீமை செஞ்சாலும் நான் அவனுக்கு மறுபடியும் தீமை செய்யணும், பழி வாங்கணும் என்ற எண்ணம் வராது. ஏன் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டோம். கையை வாய்த்து சொல்லுங்க, நம்மலாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்?
தேவ ஆசீர்வாதம் என்னை செழிப்பாக்கும். கையை வாய்ச்சி சொல்லுங்க, தேவ ஆசீர்வாதம் என்னை செழிப்பாக்கும், என்னை மகிழ்ச்சியாக்கும். நல்ல கையை வாய்ச்சி சொல்லுங்க, தேவ ஆசீர்வாதம் என்ன செழிப்பாக்கும், மகிழ்ச்சியாக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை எவனா ஒருத்தன் திருடுறானா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை திருட முடியாது. ஏன் திருட முடியாதுன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைத்திருக்கிற ஒரு தேவன் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க, நமக்கு நடக்கிற தீமையெல்லாம் கர்த்தர் என்னவா மாத்துவாரு? அப்படி மாறணும்னா எனக்கு தெரியணும்னா ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும். வாய்த்தன் சொல்லுங்க, எதற்காக அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து நான் என்ன செய்யணும்? இந்த எண்ணம் வரணும் பாருங்க. சும்மா எல்லாத்துக்கும் லொல்லும் கத்தக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மழையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு வாங்க பாருங்க, அது மாதிரி விட்டுறணும். நீ தான் குலைக்க தெரியுமா, நான் என்ன மாதிரி ரகன்னு காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் குலைச்சிங்கன்னா எனர்ஜி உங்களுக்கு போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்பீங்கன்னா எதுக்கும் நான் குலைக்க வேண்டியதில்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்துக்கொள்வார். கையை வைத்து எத்தனை பேர் விசுவாசமாக சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறீர்? பார்த்துக்கொள்கிறீர். தீமை செய்கிறவன் உதாசனம் பண்ணுறவனு சேர்ந்து நம்ம கேரக்டரை கெடுத்துக்கூட. நான் ஆசீர்வாதத்தின் கேரக்டர் உள்ளவன். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எனக்கு என்ன கேரக்டரு? இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தின் கேரக்டர் எனக்குள்ள உண்டு பண்றார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமான கேரக்டர் எனக்கு உண்டாக்கிட்டு இந்த தீமை செய்கிறவன், தீமைக்கு தீமை பேசுறவனா மாறி உதாசனத்துக்கு உதாசனம் பண்றவன் மாறினா அந்த ஆசீர்வாதன்ற கேரக்டருக்கே ஆப்போசிட்டா மாறுறேன். எனக்கு யோசேப்பு தான் ஞாபகம் வர்றாரு. யோசேப்பு தன் சகோதரங்களை அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தபோது அவன் தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாமல், அங்கே யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடியும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க, கர்த்தரோ. சொல்லுங்க, வாயை திறந்து, என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தரோ. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தரோ என்ன செய்வாரு? எவ்வளோ குழி நோண்டினாலும் அந்த குழியை நிரப்பி அதை நல்ல ஒரு மேட்டாக்கி உங்களை தூக்கி மேலே நிற்க வச்சு காட்டுவார். கர்த்தரோ தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், கர்த்தரோ என்னை ஆசீர்வதிக்கிறவர்ன்றதை காட்டுவாருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் 3:26 கவனித்தோம். பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வரணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதமான காரியம். இப்படி நம்ம ஆண்டவருடைய வழிகளில் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்மை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். 109 சங்கீதம் பாருங்க. 109 சங்கீதத்தில் சிமேயி இந்த தாவீதை வாயை திறந்து கண்டபடி சபிக்கிறான் பாருங்க. சபிக்கும் போது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. அந்த 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 ஆசீர்வாதத்துக்கு நான் அழைக்கப்பட்ட கேரக்டர் வந்துச்சுன்னா இப்படி வரும் வார்த்தை. அப்படி வரலன்னா வில்லிவாக்க பாஷை தான் வரும். நான் சொல்ல, நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அறிஞ்சிட்டோம்னா, ஏன் லொல்லும் கட்டினாக்குறோம், நம்ம நிதானமாக அவர்களை ஆசீர்வதிப்பதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். 28ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். 109 சங்கீதம் 28ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ. எத்தனை பேர் எனக்கு நடக்கணும்னு விரும்புகிறவங்களாம் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன சபிக்கிறவர்களும் அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். சொல்லுங்க, ஆண்டவரே, அவங்களாம் சபிச்சா கூட நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே, என்ன எத்தனை பேர் தூஷித்தாலும், எத்தனை பேர் என்ன சொன்னாலும், நீ கிறிஸ்தவனா, நீ இப்படியா, உனக்கு இப்படி ஆயிடுமா, என்னன்னா சொல்லிட்டு போட்ட ஆண்டவரே, என்ன நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கையை வைத்து கேளுங்க, ஆண்டவரே, என்ன நீர். அதுதான் சொல்றான் சிமேயை கேட்கிறான். ஆண்டவரே, சிமேயை என்ன ஆண்டவரை சபிக்கிறான், தாவீதை சபிக்கிறான் அவன். ஆனால் தாவீது சொல்கிறான், அவன் சபிச்சுட்டு போகிறான், அவன் வேலை சபிக்கிற வேலை. ஏன் ஆண்டவருக்கு என்ன ஆசீர்வதிக்கிறது தான் அவர் அந்த வேலையை அவர் செய்கிறதுக்கு நான் என்ன அவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களை ஏசி பேசினவங்கள் நடுவே கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிற, கர்த்தர் உங்களை செழிப்படைய செய்கிற, கர்த்தர் உங்களுக்கு எல்லா நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுகிற விளைவுகளை நீங்கள் காண்பீங்க.
ஆட்டிடியூடு மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம ஆட்டிடியூடே என்ன ஆட்டிடியூட் வரணும்? I am called to be a blessed. சொல்லுங்க கையை வைத்து, நான் ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன் என்று அறிந்து நான் அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன். இந்த ஆட்டிடியூட் வரணும் பாருங்க. என்ன ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு விதமான பாணியை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். வீட்டில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு வரும். வெளியே பட்டு புடவைலாம் போட்டு, பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஒரு மரியாதையோடு பேசுவோமா, பேச மாட்டோமா? அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறோம், உட்கார்ற இடத்துல கொஞ்சம் பார்த்து உட்கார்றோம். ஆட்டிடியூட் மாறுது பாருங்கள், யோசனை மாறுது, செயல் மாறுது. ஒரு உடையே உங்களுக்கு ஒரு நல்ல உடையை போட்டால் நீங்கள் அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக தப்புன்னு உட்காந்துட மாட்டீங்க. காஸ்ட்லி காஞ்சிபுரம் பட்டு போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உட்காருவீங்களா? உட்காந்து மாதிரி தொடச்சு பட்டுக்கிட்டு சேஞ்சிட போகுது, எங்கன்னா மாட்டிக்க போகுது. ஒரு உடை பாருங்க, ஆட்டிடியூடை, எண்ணங்களை மாற்றுது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸே நம்முடைய எண்ணங்களை மாற்றோன்னா, நம்மளை ஆசீர்வதிப்பதுக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிற இயேசு என்னை ஆசீர்வதிக்கும் போது என் எண்ணங்கள் எவ்வளோ மாறும். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே எண்ணம் மாறணும். நல்லா கவனிங்கள். வீட்டில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு வரும். அண்ணா வீட்டில் போட்டிருக்க நைட்டியோட போட்டு யாரை ப்ரேயருக்கு வருவோமா? ஏன் வரமாட்டோம்? சர்ச்சுக்கு போனால் அதுக்கு ஒரு உடை போடணும், அதுக்கு ஒரு டீசன்சி இருக்குது. ஏன்னா அதுக்குண்டான எண்ணம் வருது பாருங்க, அந்த மாற்றம் வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது வருகிற மாற்றம். கையை வாய்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கண்டபடி வள்ளுவலுன்னு பேசுகிறவனா இருக்க மாட்டேன். கையை வாய்த்தி சொல்லுங்கள் எல்லாரும், வள்ளுவலுன்னு பேசுகிறவனா இருக்க மாட்டேன், சட்டுன்னு கோவப்படுறவனா. ஆண்டவரே அப்படி வந்துச்சுன்னா எனக்கு நீ ஞாபகப்படுத்துறீ. இல்லை நீ ஆசீர்வாதத்துக்கெண்டே அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து கையை வாய்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆசீர்வாதத்துக்கெண்டே அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும். இப்படி ஆசீர்வதிப்பீங்கன்னா ஒன்று நடக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்கீங்க. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசுவை அனுப்பினார். அவர் அனுப்பப்பட்ட வேலை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுது. எத்தனை பேர் அப்படி நிறைவேறி ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த முதல் நாளில், இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். எத்தனை பேர் வாயத்தன் சொல்லி, நான் கர்த்தரால், நல்ல வாயத்தன் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம், நான் கர்த்தரால். வாயத்தன் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கர்த்தரால், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வாயில் ஆண்டவரே நீர் விரும்புகிற நல்ல வார்த்தைகளை நான் பேசுவேன். சொல்லுங்கள் வாயத்திறந்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற, ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை நான் பேச, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பேலத்தின் மேல் பேலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பேலத்தின் மேல் பேலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்புற கர்த்தருடைய பிள்ளை எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தை கர்த்தரின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் துவங்கியிருக்கிறோம். நாங்கள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே நீர் அனுப்பப்பட்டிருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நீர் எல்லா காரியத்திலும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நீர் செழிப்பாக்குவீர், எங்களை மகிழ்ச்சியாக்குவீர்.
ஆண்டவரே, யார் எங்களை சபித்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தை போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல, இந்த வார்த்தை போதும், இந்த அனுபவம் எங்க வாழ்க்கையில குறைவாம ஆண்டவரே அதை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் போதும், எல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாறும். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை கனப்படுத்த மனப்பூர்வமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் பொருத்தன காணிக்கைகளையும் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் உமக்கு முன்பாக விதைத்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நிறைவாய் அவர்களை வழிநடத்தும். உம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மகிமையாய் நிறைவாக்க போகிற உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை நாள் இந்த ஜெபத்தில் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். இன்னும் மீதி உள்ள 2 நாளும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நீ நடத்த போகிறீர். இந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக தீமைகள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாய் மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க உம்மை நம்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி வாழ உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.